கொள்ளலாம். இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, உதுஹியாவோடு பிராணியோடு சம்பந்தப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, இதில் முதலாவது எழுதுகின்றார்கள், அந்த கூனல் உதுஹியா, இந்த உதுஹியா பிராணி முக்கியமாக ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு. ஆட்டில் ரெண்டு வகை, ஒன்று செம்மறி ஆடு அல்லது நாம் சாதாரணமாக வளர்க்கக்கூடிய இந்த ஆடு. இந்த ஆடு, இந்த மாடு, ஒட்டகம் இவைகளில் தான் குர்பானுடைய இந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாத ஏனைய பிராணிகள் இருந்தாலும் நிறைவேற்றினால் அது கடமையாக நிறைவேற்ற மாட்டாது. இரண்டாவது எழுதுகின்றார்கள், அன் தபுலுவல் உதுஹியா அஸ்ஸின்னல் முஹத்தத ஷரஅன். ஷரியத்துடைய பார்வையில் ஒரு வயதெல்லை இருக்கு, அந்த வயதெல்லையை அடைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் அது 5 வருடத்தை பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் அது 2 வருடத்தை பூர்த்தியாக இருக்க வேண்டும். அல்லது செம்மறி ஆடாக இருந்தால் அது 6 மாதத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அது ஒரு சாதாரண வளர்க்கக்கூடிய ஆடாக இருந்தால் அது 1 வருடம் பூர்த்தியாகி 2வது வருடத்திலே நுழைந்த ஆடாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இது 2வது விடயம். 3வது எழுதுகின்றார்கள், இந்த உதுஹியா பிராணி, எந்த உதுஹியா பிராணியை நாம் கொடுக்கிறோமோ அந்த உதுஹியா பிராணி அறுக்கப்படக்கூடிய குறிப்பான அந்த நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் தான் அவைகள் அறுக்கப்பட வேண்டும். அதில் நேரத்தை பற்றி எழுதும் பொழுது, நாம் தொழுது பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியதிலிருந்து ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறைவதற்கு முன்பதாக இந்த உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றலாம், நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது. அவசரப்பட்டு உதுஹியாவுடைய கடமையை அவசரம் என்று சொல்லி தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றினாலும் அதனுடைய பிரதிபலனை இழந்து விடுவோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா ஹுவ லஹ்மு ஷாத்தின், அப்படி அது அறுக்கப்பட்டால் அது வெறுமனே ஒரு ஆட்டுடைய இறைச்சியாக மாறுமே தவிர உதுஹியாவுடைய கடமையாக மாற மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று இந்த ஐயாமு தஷ்ரீக்கு பின்னால் இவைகளை நாம் நிறைவேற்றினாலும் அது உதுஹியாவுடைய கடமையாக அது நிறைவேற்ற மாட்டாது. இது 3வது. 4வது எழுதுகின்றார்கள், அந்த உதுஹியாவுடைய பிராணி ஹாலியதன் மினல் உயூபி வல் அம்ராத், நோய்கள் இன்னும் குறைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய்களை விட்டும் அது இல்லாமல் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இறைச்சை குறைக்கக்கூடிய அல்லது காது வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கால்கள் உடைந்த இப்படி குறையுடைய மிருகங்களாக இவைகள் இருக்கக்கூடாது. இப்படியாப்பட்ட பிராணிகளாக, இவைகளுக்கு அப்பாற்பட்ட பிராணிகளாக இருந்தால் அவைகளை உதுஹியாவுடைய கடமையாக நிறைவேற்றலாம் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் அழகாக பட்டியலாக எங்களுக்கு எடுத்தெழுதி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அன்பானவர்களே, உதுஹியாவுடைய வெளிப்பாடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்